மறுவீட்டு அழைப்பெல்லாம் முடிச்சுட்டு மாமியார் வீட்டில் ஒரு 2 days கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான பிளேஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு போனார். சீரியஸாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் போனது ஆக்சுவலி திருமூர்த்தி மலைக்கு தான். ஸோ ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து எக்ஸாக்டாக 51 kilometers இருந்துச்சு. அவர் வந்து என்னை ஆனமலை ரூட்டில் வந்து கூட்டிகிட்டு போனார். ஆனமலை சுங்கம் அந்த ரூட்டில் கூட்டிகிட்டு போனார். வேறு லெவல் இருந்துச்சு. அந்த கிளைமேட்க்கும் அந்த பிளேஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கோவில் ரீச் ஆகிட்டோம் ஒரு 3 o'clock அந்த ரேஞ்சில். அவ்வளோவா அங்கே ரஷ் இல்லை. போனதும் வந்து சாமி கும்பிட்டோம். அங்கே ஆக்சுவலி போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு அருவி இருந்துச்சு, திருமூர்த்தி மலையோட அருவி. ஸோ அங்கே வந்து கை கால் கழுவிட்டு அர்ச்சனைலாம் வாங்கிட்டு போய் அங்கே சாமி கும்பிட்டுருந்தோம். இந்த திருமூர்த்தி மலையில் இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ளட்டெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதை பற்றி தான் பேசிட்டு போயிட்டு இருந்தோம். ப்ளஸ் திருமூர்த்தி சாமி அப்படிங்கிறது வந்து சிவன், பிரம்மன், விஷ்ணு இந்த 3 சாமி வந்து ஒரே இடத்துல இருக்குது. எனக்கு அதை பார்த்ததுமே கையெல்லாம் சிலுத்துருச்சு. அங்கேயே கொஞ்ச நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது திருமூர்த்தி டேம் வழியாக தான் வரணும். ஸோ அந்த டேமில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். திருமூர்த்தி மலை அண்ட் திருமூர்த்தி டேம் இந்த ஏரியாவில் வந்து நிறைய மூவி ஷூட் பண்ணியிருக்காங்க. 80s 90s மூவிலாம் நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என் ஹஸ்பண்ட் அதோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் நிறைய சொல்லிட்டு வந்தார். நாங்கள் ஆன் தி வேல இதை பற்றியே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு போனோம். நல்லா இருந்துச்சு அந்த ரைட், வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த பிளேஸ் எல்லாம் வந்து அந்த கிளைமேட்க்கும் அந்த நேச்சரோட சீனரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ திருமூர்த்தி டேம்லேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிட்டன் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது 5:30 அரௌண்ட் அந்த டைமில் இருக்கும். ஸோ ரிட்டன் வர வழியில் சுங்கமில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம், தோப்பு கடை அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபுல்லாக குடில் மாதிரி இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு, தோப்பு விருந்து மாதிரி. அது அங்கே போயிருந்த டைமில் லைட்டாக மழை வர மாதிரி இருந்துச்சு. மழை கூட முன்னாடியே வந்துருந்துச்சு. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு அங்கே போய் சாப்பிட ரொம்ப அழகாக இருந்துச்சு. தோப்புக்கடை ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ்க்கு டின்னர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோயம்புத்தூரில் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் வந்துட்டு நான் அடிக்கடி ஃபீல் பண்ணதில்லை. ரொம்ப ரேராக தான் இந்த ஈஷா சைடெலாம் போகும்போது இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் பொள்ளாச்சி போனதுக்கப்புறம் அந்த அட்மாஸ்ஃபியரே சூப்பராக இருக்குது. எங்கே திரும்பினாலும் நேச்சராக க்ரீனரியாக இருக்குது.